in what time? Rupees 17,800 amount to rupees 19,936 at 6% per annum. ஸோ நமக்கு என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா rupees 17,800. அதுக்கப்புறம் அமௌண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா rupees 19,936 rupees. அப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 6% per annum. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், அட் வாட் டைம்னு கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்றோம், அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். இப்போ இந்த பி இந்த பக்கம் வந்ததுன்னா என்ன ஆகும், மைனஸ் ஆகும். அமௌண்ட் மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ, இன்ட்ரெஸ்ட். அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் எவ்வளோ 19,936 மைனஸ் பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ 17,800. சப்ட்ராக்ட் பண்ணலாமா, 19,936 மைனஸ் 17,800. எவ்வளவு வரும், 6 3 9 minus 8 is 1. இங்க 2 236, sorry 2,136. interest is equal to 2,136. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் பார்த்தோம்னா n கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், I is equal to PNR divided by 100. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், n. அப்போ I into 100 is equal to PNR வரும். அப்போ நமக்கு n மட்டும் இங்க வச்சிட்டோம்னா I into 100 by PR is equal to n. இங்க மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறது இங்க டிவிஷன்ல வந்துடும். அப்போ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். நம்பர் ஆஃப் இயர்ஸ் இஸ் ஈக்குவல் டு I என்னது 2,136 multiplied by 100 divided by பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 1,18,700 into R என்னன்னு பார்த்தோம்னா 6%. ஸோ இது 0 this 0 this 0 this 0 கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ 2,136 divided by 6 போடுறேன். 2,136 divided by 6 முதல்ல போடலாம். என்ன வரும் பார்க்கலாம், 6 3 சார் 18, ரிமைண்டர் 3, அப்புறம் இந்த 3 போட்டோம்னா 33, அப்புறம் என்ன வரும் 5 6 சார் 6 5 சார் 30, இங்க 3 போடலாம், இங்க 6 போடலாம், 6 6 சார் 36. ஸோ இதையும் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வந்திருக்கு, 356 டிவைடட் பை என்னது 178. இது 1 டைம்ஸ், இது 2 டைம்ஸ் கேன்சல் பண்ணிடலாம். 2 times of 178 is 356. So n is equal to how many means 2 years. n is equal to 2 years. So 2 வருஷம் கழிச்சு இந்த அமௌண்ட் இவ்வளவு அமௌண்ட் ஆயிடும் at 6% per annum.